வெல்கம் டு விபி இன்ஃபோடெக். இந்த வீடியோவில் பர்ச்சேஸ் வித் டேக்ஸோட எக்ஸல் சீட்லேருந்து டேலிக்கு இம்போர்ட் பண்ணுறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர், சப்ளையர் அண்ட் ஸ்டாக் ஐட்டம் சம்மந்தமான எல்லாமே நம்ம எக்ஸல்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ், அந்த பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா ஐட்டம் இன்வாய்ஸ், அக்கௌண்டிங் இன்வாய்ஸ் டூ டைப் இருக்கும். ஸோ அதில் இந்த ஐட்டம் இன்வாய்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணுறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு எக்ஸல் சீட்டில் பர்ச்சேஸ்க்கான டீடைல்ஸ் எல்லாமே வச்சிருக்கேன். ஸோ அதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வவுச்சர் டைப் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ். இந்த பர்ச்சேஸ்ன்றது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே டேலியில் இருக்கும். ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வவுச்சர் நம்பர், வவுச்சர் டேட், சப்ளை இன்வாய்ஸ் நம்பர், சப்ளை இன்வாய்ஸ் டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்ட்டி நேம். இந்த பார்ட்டி நேம் பார்த்தீங்கன்னா ஒன்று எக்ஸல் சீட்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கணும், அப்படி இல்லைன்னா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பர்ச்சேஸ் லெஜர் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் நம்ம கிரியேட் பண்ணாலே போதும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம் நேம். இந்த ஐட்டம் நேம் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒன்று எக்ஸல் சீட்லேருந்து இம்போர்ட் பண்ணிருக்கணும், அப்படி இல்லைன்னா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட். யூனிட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் டைம் கிரியேட் பண்ணாலே போதும் டேலியில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ்டி, நேம் ஆஃப் சிஜிஎஸ்டி, நேம் எஸ்ஜிஎஸ்டி. இது பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். இன்போர்ட் சிஜிஎஸ்டி, இன்போர்ட் எஸ்ஜிஎஸ்டின்றது கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டைப்ன்றது நம்ம டேலிலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பார்ட்டி இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் போயிட்டு நம்ம இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டைப்ன்றது ரெகுலர் அன்ரெஜிஸ்டர்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை ஜஸ்ட் நம்ம காப்பி பண்ணி நம்ம எக்ஸல் சீட்ல நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் மோட். இந்த ஐட்டம் இன்வாய்ஸ்ன்றது நம்ம டேலி இருக்கிற மாதிரி நம்ம காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கலாம். ஸோ இதில் என்ன பண்ண போறோம்னா நம்ம டேலியில் ஒரு மேப்பிங் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி அது நம்ம இந்த எக்ஸல் இருக்கிறத நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டேலிக்கு போயிடலாம், மேலே இம்போர்ட் கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேனேஜ் கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் மேப்பிங் டெம்ப்ளேட் கொடுத்துடலாம். இதில் டிரான்சாக்ஷன், பர்ச்சேஸ்ன்றது டிரான்சாக்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கிரியேட் பண்ணிடலாம். ஸோ கிரியேட் கொடுத்துட்டு அந்த எக்ஸல் சீட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே செலக்ட் பண்ணி அந்த சீட் நம்பர் ஒன்றுன்றது கொடுத்து நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம மேப்பிங்கான டெம்ப்ளேட் நம்ம இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன்னா இம்போர்ட்டுக்குள்ள மேனேஜில் மேப்பிங் டெம்ப்ளேட்ல ஸோ ஆல்டர் கொடுத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த மேப்பிங் டெம்ப்ளேட்டுக்கான இதை நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சேவ் மேப்பிங் டெம்ப்ளேட் ஃபார் பார்த்தீங்கன்னா ஆல் கம்பைன்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் சொல்லிட்டு ஒரு மேப்பிங் டெம்ப்ளேட் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப் வவுச்சர் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் வவுச்சர், அதை கொடுத்து அது கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வவுச்சர் டைப் நேம். ஸோ நெக்ஸ்ட் டேலிபிளிங் ஃபீல்டு என்ன, அதை நம்ம வச்சிருக்க எக்ஸசைஸ்ல காலம் ஹெட்டர் என்னன்றதை நம்ம மேப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டேலியில் ஃபர்ஸ்ட் காட்டிடுறேன். இப்போ ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி நம்ம வைக்கிறோமா ஃபர்ஸ்ட் மேலே வவுச்சர் டைப் இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வவுச்சர் நம்பர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வவுச்சர் டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்ளையோட இன்வாய்ஸ் நம்பர், சப்ளையோட இன்வாய்ஸ் டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்ட்டியோட நேம், பர்ச்சேஸ் லெஜர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் ஐட்டம், அதுக்கான குவான்டிட்டி, ரேட், அதுக்கான யூனிட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமௌண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் லெஜர், அதுக்கான அமௌண்ட். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே இன்வாய்ஸோட டோட்டல் வேல்யூ இங்கே கொடுத்துருப்போம். ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம மேப்பிங் மூலயமா நம்ம இங்கே மேப்பிங் டெம்ப்ளேட்டாக கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸசைஸ் போயிடலாம். ஃபர்ஸ்ட் வவுச்சர் டேட் நேம் இருக்கு, நெக்ஸ்ட் வவுச்சர் நம்பர் இருக்கு, நெக்ஸ்ட் வவுச்சர் டேட், சப்ளை இன்வெஸ்ட் நம்பர், சப்ளை இன்வெஸ்ட் டேட். ஸோ அதை என்ன பண்ணிடலாம்னா டேலியில் நம்ம ஃபர்ஸ்ட் வவுச்சர் டேட் நேம்ன்றதுல நம்ம எக்ஸல் சீட்ல வவுச்சர் டைப் வச்சிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து வவுச்சர் டேட்ன்றதுல நம்ம எக்ஸல் சீட்ல வவுச்சர் டேட்ன்றது வச்சிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வவுச்சர் நம்பர் வச்சிருப்போம். நெக்ஸ்ட் சப்ளையோட இன்வாய்ஸ் நம்பர்ன்றது டேலி ஃபீல்டில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எக்ஸசரி பார்த்தீங்கன்னா சப்ளையோட இன்வாய்ஸ் நம்பர்ன்றதை இங்கே வச்சிருப்போம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சப்ளை இன்வாய்ஸ் டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பையர் சப்ளையோட ரிஜிஸ்ட்ரேஷன் டைப். ஸோ நம்ம அந்த எக்ஸசைட்ல என்னென்ன வச்சிருக்கோமோ அதை என்ன பண்ணிக்கலாம்னா இங்கேருந்து நம்ம டேலி ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கே செலக்ட் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் மோட்ன்றது நம்ம சேஞ்ச் மோட் வச்சிருக்கோம். ஸோ பையர் சப்ளை கண்ட்ரி பார்த்தீங்கன்னா நம்ம இதை நம்ம நம்ம வந்து இங்கே ஸ்பெசிஃபைடாக கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் பையர் சப்ளை கண்டென்ட் கொடுத்துட்டு இங்கே ஸ்பெசிஃபை ஃபிக்ஸ்டு வேல்யூ, ஃபிக்ஸ்டு ஃபீல்டு வேல்யூ கொடுத்துட்டு இங்கே இந்தியான்றது நம்ம கொடுத்துடலாம். ஸோ என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாப் லெஜர். ஸோ டாப் லெஜர் இப்போ ஒரு என்ட்ரிக்குள்ள போயிட்டீங்கன்னா டாப் லெஜர்ன்றது நம்ம என்ன வச்சிருக்கோம்னா
பார்ட்டியோட நேம் தான் கொடுத்துருப்போம். ஸோ அதுதான் இங்க என்ன பண்ணணும்னா இங்க மேப் பண்றோம். டாப் லெஜர்ன்றது லெஜர் நேம் பார்த்தீங்கன்னா பார்ட்டி நேம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஜர் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸோட டோட்டல் நெட் அமௌண்ட் தான் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா இந்த பார்ட்டியோட அமௌண்ட்டை கொடுத்துருப்போம். ஸோ அதை என்ன பண்ணிக்கலாம் டிஃபால்ட்டாகவே இங்கே எடுத்து வந்துருக்கோம். ஸோ ஜஸ்ட் இன்வாய்ஸ் வவுச்சர் நெட் அமௌண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் லெஜர் அமௌண்ட் டெபிட் ஆர் கிரெடிட்ன்றது இங்கே ஸ்பெசிஃபை ஃபிக்ஸ்டு ஃபீல்டு வேல்யூன்றது கொடுத்துட்டு நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம் கிரெடிட் அப்படின்றது செலக்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாட்டம் லெஜர். இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டம் லெஜர் என்ன இருக்குன்றது செலக்ட் பண்ணலாம். பாட்டம் லெஜர்ல பார்த்தீங்கன்னா இங்கே பர்ச்சேஸ்ன்ற லெஜர் இருக்கு. ஸோ அதை என்ன பண்ணிக்கலாம் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஜருக்கான அமௌண்ட். ஸோ அந்த அமௌண்ட் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா எக்ஸஸ் சீட்ல இந்த டேக்ஸபிள் அமௌண்ட்டை வச்சிருப்போம். ஸோ இதுதான் இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஜர் அமௌண்ட் வந்து டெபிட் ஆர் கிரெடிட்ன்றதை இங்கே ஸ்பெசிஃபிக் ஃபிக்ஸ்டு ஃபீல்டு வேல்யூன்றது செலக்ட் பண்ணி இங்கே டெபிட்ன்றதை கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐட்டம் நேம் இங்கே கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே ஐட்டம் நேம்ன்றது இருக்கும். ஸோ ஐட்டம் நேம் குவான்டிட்டி ரேட் அதுக்கான அமௌண்ட்ன்றது இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணிக்கலாம் இங்கே என்ன பண்ணிக்கலாம். ஸோ ஐட்டம் நேம் வச்சிருக்கோம் எக்ஸல் சீட்ல. ஐட்டம் நேம்ன்றது நம்ம எக்ஸல் சீட்ல தான் வச்சிருக்கோம். ஐட்டம் நேம் வச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பில்டு குவான்டிட்டின்றது நம்ம என்ன வச்சிருக்கோம்னா இங்கே குவான்டிட்டின்றது வச்சிருக்கோம். ஸோ அதை என்ன பண்ணிக்கலாம் இங்கே மேப் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐட்டம் ரேட்ல வச்சிருக்கோம். ஸோ ஐட்டம் ரேட் பெருன்றது நம்ம என்ன வச்சிருக்கோம்னா யூனிட்ல வச்சிருக்கோம். ஸோ அதை இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐட்டம் அமௌண்ட்ன்றதை நம்ம அமௌண்ட்ன்றதை வச்சிருக்கோம். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அது முடிஞ்சது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாட்டம் லெஜர். ஸோ பாட்டம் லெஜர் என்ன வச்சிருக்கோம்னா டேக்ஸ் லெஜர் வச்சிருக்கோம். ஸோ பாட்டம் லெஜர்ல ஃபர்ஸ்ட் லெஜர் நேம்ல நேம் சிஜிஎஸ்டின்றதை கொடுத்துக்கலாம். ஸோ பாட்டம் லெஜர்ல பார்த்தீங்கன்னா நேம் சிஜிஎஸ்டிக்கான ரேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கான அமௌண்ட். அதே மாதிரி நேம் ஆஃப் ஜிஎஸ்டி அதுக்கான ரேட் அதுக்கான அமௌண்ட். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே மேப் பண்ணிக்கலாம். ஸோ பாட்டம் லெஜர்ல லெஜர் நேம் சிஜிஎஸ்டின்றது கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் லெஜர் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ்டி அமௌண்ட் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் லெஜர் அமௌண்ட் டெபிட் ஆர் கிரெடிட் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பெசிஃபிக் ஃபிக்ஸ்டு வேல்யூல டெபிட்ன்றதை கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஜர் ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம சிஜிஎஸ்டி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாட்டம் லெஜர் கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எஸ்ஜிஎஸ்டிக்கான லெஜர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஜர் அமௌண்ட்ல எஸ்ஜிஎஸ்டி அமௌண்ட். ஸோ அந்த எக்ஸசிட்டி பார்த்தாலே நமக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்ஜிஎஸ்டி லெஜர் அதுக்கான ரேட் அதுக்கான அமௌண்ட் அதுக்கான நம்ம என்ன பண்ணோம்னா அமௌண்ட் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ அதை தான் இங்கே என்ன பண்ணுறோம்னா மேப் பண்ணுறோம். ஸோ இதை என்ன பண்ணிக்கலாம் இதை எஸ் கொடுத்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு மேப்பிங் டெம்ப்ளேட் இங்கே கிரியேட் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா இந்த எக்ஸஸ் சீட்ல இருக்கிறத நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை டிரான்சாக்ஷன் கொடுத்துட்டு ஸோ நம்ம டிரான்சாக்ஷன் கொடுத்துட்டோம்னா நமக்கு என்ன இருக்கும்னா இங்கே டிஃபால்ட்டாகவே எடுத்துருக்கும். ஜஸ்ட் நம்ம எக்ஸஸ் சீட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சீட் நம்பர் கொடுத்துக்கலாம். இங்கே பர்ச்சேஸ்ன்றது கொடுத்துக்கலாம். பர்ச்சேஸ் மேப்பிங் டெம்ப்ளேட் கிரியேட் வச்சுக்கணும். ஸோ அதை என்டர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியூ இம்போர்ட் சம்மரி எஸ் கொடுத்துக்கலாம். பேக்கப் கம்பெனி டேட்டா பிஃபோர் இம்போர்ட் பார்த்தீங்கன்னா நோ கொடுக்கலாம். நோ கொடுத்து என்டர் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த எக்ஸஸ் சீட்ல இருக்கிற 4 என்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டேலியில் நமக்கு என்ன இருக்கும்னா இங்கே ப்ரீவியூவாக காட்டியிருக்கும். ஸோ இதை இம்போர்ட் கொடுத்தோம்னா நமக்கு இங்கே இம்போர்ட் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் டே புக் போயிட்டு நம்ம அந்த என்ட்ரிஸ் எல்லாமே வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம எக்ஸஸ் சீட்ல கொடுத்தது எல்லாமே இங்கே என்ன இருக்குன்னா இம்போர்ட் ஆயிருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம எக்ஸஸ் சீட்ல பர்ச்சேஸ் என்ட்ரிஸ் எல்லாமே நம்ம வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு மேப்பிங் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம டிரான்சாக்ஷனுக்குள்ள போயிட்டு நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ்லேயே நம்ம அக்கௌண்டிங் இன்வாய்ஸ் மூலியமா நம்ம இம்போர்ட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.